உங்க மதர் டங் தமிழா இருந்தா இந்த ரீலை ஃபுல்லா பாருங்க. என்னோட மதர் டங்கும் தமிழ் தான். நான் வந்துட்டு தமிழ் பேசுறது எப்படி என்னோட இங்கிலீஷை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, நான் வந்துட்டு இங்கிலீஷில் பிகினராக இருக்கும்போது, இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது என்னாச்சுன்னா வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் தான் தேவை. ஸோ தமிழ் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் தமிழ் பேசுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது என்னாச்சுன்னா அப்புறம் லேட்டராக நான் வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் கான்ஃபிடன்ஸ் வந்து ஃப்ளூவன்சி எல்லாமே வந்துட்டு பேசுறதே புதுசாக இருந்துச்சு. அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, நான் தமிழே வந்து ஷையாக ஒரு இன்ட்ரோவர்ட்டடாக அவ்வளோ பேச மாட்டேன். பப்ளிக் ஸ்பீக் மாதிரி பேசி பழக்கமே இல்லையா. அப்போ நான் இங்கிலீஷில் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தமிழுக்கு வந்துட்டு தமிழை வந்து ஒழுங்கா நல்ல கிளியரா பொறுமையா சத்தமா கான்ஃபிடென்ட்டா பேசி பழகும்போது என்னாச்சு, தமிழில் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சா. அதில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இங்கிலீஷில் ப்ராக்டிஸே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அதில் வந்து அது மூலயமா நீங்கள் கான்ஃபிடன்ஸ் ஃப்ளூவன்சியில் இன்க்ரீஸ் பண்ணுறத விட்டு நீங்கள் பழைய லாங்குவேஜ், தெரிஞ்ச லாங்குவேஜ், நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லாங்குவேஜ் அதுலேயே நீங்கள் கான்ஃபிடன்ஸ் ஃப்ளூவன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புது லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.